நண்பர் தமிழரசுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். தயவு செய்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலங்களிலும் இவ்வாறான அரசியல் ஆய்வாளர்களும் பத்தி எழுத்தாளர்களும் தான் இந்த போராட்டத்தை தவறான வழியிலே வழிநடத்தி இருக்கின்றார்கள். யுத்தம் தோல்வியிலே முடிந்ததற்கான 3 காரணங்களை: 1, புலிகள் அமைப்பிலிருந்து கருணா வெளியேறியது; 2, புலிகளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், புலிகள் இந்த உலகத்திலேயே பாரிய சக்தி, முப்படைகளையும் கொண்ட சக்தி என்று மக்களை நம்ப வைத்தது. அதை புலிகளின் நம்பியது. இந்த 3 தான் காரணம் இந்த தோல்விக்கு என்று. உங்களை நம்பி பிள்ளைகளை அனுப்பியவர்கள் கதறுகிறார்கள், செத்துக் கொண்டிருக்கிறார்கள் பட்டினியால், குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே அக்கறை இல்லை என்றால் நீங்கள் எதிரியாக அடையாளப்படுத்துகின்ற சிங்களவனுக்கு அல்லது சிங்கள அரசாங்கத்திற்கு எங்களுடைய மக்கள் மீது எவ்வாறு அக்கறை வரும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலே மக்களை அளித்திருக்கின்றது, அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று இன்னொரு மூத்த ஊடகவியலாளர் நண்பர் ஒருவர் அண்மையிலே சொல்லியிருந்தார். அவர்கள் கெட்டவர்கள், அவர்கள் எங்களை நசுக்க முற்படுகிறார்கள் என்றுதானே நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை எங்களுடைய கைகளை எடுத்தோம். அப்ப எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய, எங்களுடைய மக்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? எங்களுடையதா அவர்களுடையதா? அவர்கள் பாதுகாப்பார்கள், அவர்கள் எங்களுக்கு நல்லது செய்வார்கள், எங்களுடைய உரிமைகளை எங்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்க மாட்டார்கள் என்று நம்பியிருந்தால் ஏன் நீங்கள் ஆயுதங்களை கையிலே வைத்திருந்தீர்கள்? எப்பொழுது அந்த நம்பிக்கை வந்ததோ அப்போதை ஆயுதங்களை போட்டுவிட்டு போயிருக்கலாமே, போய் இந்த தேசிய நல்லிணக்கத்தோடு இணைந்திருக்கலாமே, அல்ல வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாமே. வணக்கம். இந்த நாட்டிலே இடம்பெற்று வந்த யுத்தம் நிறைவடைந்து கடந்த 18ஆம் தேதியோடு 17 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இவ்வாறான சூழலிலே புலம்பெயர் தேசத்தை தளமாக கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஊடகத்திலே, புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் தமிழரசு அவர்கள் ஒரு காணொளி தொகுப்பொன்றை வெளியிட்டிருந்தார். இறுதி யுத்தத்திலே என்ன நடந்தது, யார் யார் அந்த இறுதி யுத்தத்திலே இடம்பெற்ற அழிவுகளுக்கு காரணமாக இருந்தார்கள் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, மக்களிடமிருந்து வெளியாகிய ஆதங்கத்திற்கு அல்லது மக்களிடமிருந்து தங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அந்த காணொளி வெளியிடப்பட்டதாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காணொளியை பார்த்த எங்களுடைய மக்கள் பெரும்பாலானவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறித்த தளத்திலே ஊடகவியலாளர் தமிழரசு என்பவர் சில விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். இறுதி யுத்தத்திலே இடம்பெற்ற அழிவுகள் தொடர்பிலே, அதற்கு காரணமானவர்கள் தொடர்பிலே பேசுகின்ற போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவையும் அவர் சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். அவர் தொடர்பான காணொலியை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று தங்களுடைய ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில், தெளிவினை ஏற்படுத்தும் வகையில் இந்த காணொளி அமைய இருக்கின்றது. இறுதி யுத்தத்திலே ஏற்பட்ட முடிவு என்பது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலிலே ஏற்பட்ட முடிவு என்பது, அதற்கு ஒரு நீண்ட பின்னணி இருக்கின்றது, வரலாறு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அது ஒரு சில நாட்களிலேயோ, ஒரு சில வருடங்களிலேயோ, ஒரு சில மாதங்களிலேயோ திட்டமிடப்பட்டு அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு கௌரவமானவர்களாக, அரசியல் உரிமைகளை கொண்டவர்களாக, தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி கட்டமைப்பை கொண்டவர்களாக வாழ வேண்டும். அப்போதைய தென்னிலங்கை ஆட்சியாளர்களுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையின் வெளிப்பாடாகவே, அல்லது அந்த காலப்பகுதியிலே காலத்துக்கு காலம் கட்டவிழ்த்து விடப்பட்ட திட்டமிடப்பட்ட இனவன்முறைகள் ஏற்படுத்திய தாக்கங்கள் போன்றவை காரணமாக 70களிலே 80களின் ஆரம்பங்களிலே எங்களுடைய மூத்தவர்கள்
அன்றைய இளைஞர்கள் ஆயுதங்களை கையிலே எடுத்திருந்தார்கள். அவ்வாறு ஆயுதங்களை கையிலே எடுத்து ஆயுத போராட்டம் ஊடாக ஒரு தனியான ஒரு அரசை கட்டமைப்பதன் ஊடாகத்தான் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை, எங்களுடைய மக்களுக்கு கௌரவமான வாழ்வியலையும் உரிய பாதுகாப்பினையும் வழங்க முடியும் என்ற எதிர்பார்ப்போடு ஆயுதங்களை கைகளிலே எடுத்தவர்களுள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவும் ஒருவர் முக்கியமானவர். அவ்வாறு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை துறந்து தங்களுடைய இளமை ஆசாபாசங்களை எல்லாம் களைந்து ஒரு தேசத்திற்காக, இந்த மக்களுக்காக, தாங்கள் சார்ந்த மக்களுக்காக போராட முன்வந்தார்கள். அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தை 86களிலே தங்களுடைய கைகளுக்குள் பலவந்தமாக எடுத்துக்கொண்ட ஒரு தரப்பு, ஒரு தேசத்திற்காக, ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராட புறப்பட்ட சக இளைஞர்களையே, தங்களுடைய இனத்தைச் சேர்ந்த சக இளைஞர்களையே டயர்களில் போட்டு எரித்து விரட்டி விரட்டி சுட்டு கொலை செய்து அந்த ஆயுத போராட்டத்தை தங்களுடைய கைகளுக்குள் எடுத்துக்கொண்ட ஒரு தரப்பு, அதற்கு பின்னர் வந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும், கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும், குறிப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலிருந்து கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தவறவிடுகின்ற பொழுதே இந்த முள்ளிவாய்க்காலிலே இடம்பெற்ற முடிவிற்கான, அந்த முள்ளிவாய்க்காலிலே ஏற்பட்ட அவலத்திற்கான ஆரம்ப புள்ளிகள் போட தொடங்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. அந்த சந்தர்ப்பங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்குமாக இருந்தால் இவ்வாறான இழப்புகள் ஏற்பட்டிருக்காது என்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியா படைகள் வந்திருந்து பாதுகாப்பளிக்க, இணைந்த வடக்கு கிழக்கிலே ஒரு சுயாட்சி அதிகாரம் மிக்க ஒரு ஆட்சி கட்டமைப்பை, அதிலே குறைபாடுகள் இருக்கின்றன, அது எங்களுடைய அபிலாஷைகளை தீர்த்துவதற்கு போதுமானது அல்ல என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை ஒருபுறம் இருக்கின்றது. இருந்தாலும் அதனை நாங்கள் சாமர்த்தியமாக கையிலே எடுத்து அதனை நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்த அழிவு ஏற்பட்டிருக்காது. அதே போன்று பல்வேறு சந்தர்ப்பங்கள் 2000 ஆண்டிலே சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த தீர்வு பொதியாக இருக்கலாம். அதே போன்று 2002 ஆண்டு காலப்பகுதியிலே நல்ல ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலத்திலே ஏற்பட்ட அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் விளைவாக ஏற்பட்ட சூழலாக இருக்கலாம். பல்வேறு சந்தர்ப்பங்கள் பயன்படுத்த தவற விடப்பட்டிருந்தது. இதற்கு காரணம் ஒரு சர்வதேச அரசியல் பற்றிய புரிதல் இல்லாமல், இந்தியாவினுடைய மனோட்டம் இடையிலே நாங்கள் இந்தியாவையும் பகைத்துக் கொண்டோம். இந்தியாவினுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளாமல், இந்தியா இந்த பிராந்தியத்திலே எந்தளவு முக்கியமானது, பூகோள அரசியல் பற்றிய புரிதல் எந்தளவு முக்கியமானது போன்ற எந்தவிதமான பிரஞையும் இல்லாமல், நாங்கள்தான் இந்த ஊரிலே சண்டியர்கள், எங்களால் எல்லாம் முடியும், நாங்கள் நினைத்த இலக்கை நோக்கி பயணிப்போம், நாங்கள் கொள்கை குன்றுகள், கொள்கையிலிருந்து இம்மியளவும் விலக மாட்டோம் என்று வரட்டு பிடிவாதத்தோடு முள்ளிவாய்க்கால் வரை எங்களுடைய மக்களை இழுத்துச் சென்றதன் விளைவுதான் அந்த முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே ஏற்பட்ட பாரிய மனித பேரவலம், எங்களுடைய மக்கள் ஆயிரக்கணக்கில் உயிரிழந்ததற்கான பிரதான காரணம் என்பதை மறைப்பதற்காக தமிழரசு போன்றவர்கள் அவர் காரணம் இவர் காரணம் காட்டிக் கொடுத்தார்கள், கொள்ளையடித்தார்கள், அமைச்சரவையிலே இருந்தார்கள் என்று என்ன கதையா சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அதில் தமிழரசு ஒரு கதையை சொல்லியிருந்தார். ஒரு குடும்பத்திலே அங்கவீனம் அந்த எவ்வாறு காட்டிக் கொடுக்கப்பட்டார்கள் என்று தன்னுடைய இந்த இறுதி யுத்தத்திலே இடம்பெற்ற அந்த இன அழிப்பு என்பது, அந்த இறுதி கட்டங்களிலே ஏற்பட்ட மனித பேரழிவு என்பது காட்டிக் கொடுக்கப்பட்டதாகவும், அது எவ்வாறு காட்டிக் கொடுக்கப்பட்டது என்றால் அதனை நியாயப்படுத்துவதற்கு தமிழரசு ஒரு குடும்ப கதை சொன்னார். என்ன குடும்ப கதை? ஒரு குடும்பத்திலே நீண்ட காலமாக அங்கமாக இருக்கின்ற ஒருவருக்கு அந்த குடும்பத்தினுடைய பலவீனம் எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையிலே புலிகளுடைய தளபதியாக இருந்த கருணாவிற்கும் சகல விடயங்களும் தெரிந்திருந்தது. அவர் அங்கே பிரிந்து சென்று உள்ள விடயங்களை எல்லாம் அரசு தரப்பிற்கு பயந்து கொண்டார் என்றெல்லாம் ஏதோ சொல்லியிருந்தார். அது தொடர்பில் கலைக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. இருந்தாலும் அவருடைய அந்த தமிழரசனுடைய மனப்போக்கை வெளிப்படுத்துவதற்காக சொல்கிறேன். ஒரு குடும்பத்திலே அங்கத்தவராக இருந்தவர் அனைத்தையும் அறிந்து கொண்டு
போய்விட்டார், அவர் எதிரிகளிடம் சொல்லிவிட்டார் என்று சொன்னால், அந்த குடும்பத்திலே அவரோடு இருந்தவர்களுக்கும் அவரை பற்றி தெரிந்திருக்கத்தானே வேண்டும். ஒரு குடும்பத்திலே அங்கத்தவர்களாக இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏனையவர்களை பற்றி தெரிந்திருக்கும், ஏனையவர்களுடைய பலவீனம் பற்றி தெரிந்திருக்கும். அவ்வாறு இருக்கின்ற ஒருவர் வெளியேறி சென்று விட்டார் என்றால் அவருடைய அணுகுமுறைகள் எவ்வாறு இருக்கும், அவர் என்னென்ன விடயங்களை எங்கே சொல்லுவார், அது எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு எங்களுடைய செயற்பாடுகளுக்கு எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சிந்தித்து அதற்கேற்ப திட்டமிட்டு விடயங்களை காய் நகர்த்துவதுதான் ஒரு தலைமையினுடைய அல்லது ஒரு தரப்பினுடைய ஆரோக்கியமான புத்திசாலித்தனமான அணுகுமுறையாக இருக்கும். எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு அப்படி செய்யாமல் இருந்துவிட்டு எல்லாம் முடிந்த அப்புறம் அல்ல ஐயோ காட்டி கொடுத்து விட்டார்னா என்ன நியாயம்? இந்த இடத்திலே ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். 2008 ஆண்டு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே தங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவருக்கு மிகவும் நம்பிக்கையான அல்லது அவர் கட்சியினுடைய தூணாக இருக்கின்றவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அந்த தொலைபேசி அழைப்பிலே மறுமுனையிலே பேசுகின்றவர் சொல்லுகிறார், தான் பென்னியிலிருந்து வந்திருக்கின்றேன், பொட்டம்மானோடு வேலை செய்தவன், அவருக்கு எனக்கு முரண்பாடு ஏற்பட்டு விட்டது, அவரோடு வேலை செய்கின்ற காலத்திலே உங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை கொலை செய்வதற்கான திட்டமிடல்களிலே பல்வேறு பங்களிப்பை நான் வழங்கி இருக்கின்றேன். அனைத்து முயற்சிகளும் தோற்று இருக்கின்றது. இருந்தாலும் அவர்களுடைய திட்டங்கள் தொடர்பில் எனக்கு தெரியும். அது உங்களுடைய செயலாளர் நாயகத்தை கொலை செய்வது தவறு என்று புரிந்துவிட்டேன். நான் அவரை சந்தித்து இது தொடர்பாக பேச வேண்டும், சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று. இந்த தகவல் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவரும் சரி சந்திக்கலாம், நேரத்தை ஒதுக்குங்கள், நேரத்தை ஒதுக்கி ஆளை அழைத்து வாருங்கள் என்று அந்த தகவலை சொன்னவருக்கு சொல்லுகிறார். அதன்படி நேரம் ஒதுக்கப்படுகிறது. செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவுடைய இருப்பிடத்திற்கு அவர் அழைத்து வரப்படுகிறார். அவர் அழைத்து வரப்படுகின்ற பொழுது பிரதான வாசல் கதவிலே நின்றவர்கள் கேட்டை துறந்து, பாதுகாப்பு கடமையில் இருந்தவர்கள் கேட்டை துறந்து உள்ளே நுழைய அனுமதிக்கிறார்கள். பொட்டம்மானோடு நெருக்கமாக பணியாற்றியவர் என்று சொல்லப்படுகின்றவர் வருகிறார். வழக்கமாக செயலாளர் நாயகத்தை சந்திக்க செல்கின்றவர்கள் அந்த காலகட்டங்களிலே உடற்பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தனியான இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு உடற்பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளே அனுமதிப்பதுதான் வழக்கம். ஆனால் அவரை அழைத்து வந்தவர் உடற்பரிசோதனை செய்கின்ற இடத்திற்கு அழைத்து சென்ற போது அங்கே நின்றவர்கள் தேவையில்லை, உள்ளே கூட்டிக்கு போங்க என்று சொல்கிறார்கள். அழைத்து வந்தவருக்கு ஆச்சரியம், என்னடா வன்னியிலிருந்து வந்திருக்கிறார், பொட்டம்மானுடைய உதவியாளர் என்று கூட்டி வந்திருக்கிறேன், இப்படி சொல்கிறார்களே என்று. இவர் சொல்கிறார், மீண்டும் அங்கே கடமையில் ஈடுபட்டிருந்தவர்கள் சொல்கிறார், இல்லை நீங்கள் ஆளை செக் பண்ணுங்க, நான் தோழரோட கதைக்கிறேன். அங்கே காவலில் இருந்தோ இல்லை, தோழர் தான் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார், எந்த இடையூறும் இல்லாமல் பரிசோதனை எதுவும் இல்லாமல் ஆளை உள்ளே கொண்டு வாருங்கள், கூட்டி வாருங்கள் என்று. இவருக்கு ஆச்சரியம். இருந்தாலும் தோழருடைய அறிவுறுத்தல் என்ற நிலைப்பாட்டிலே ஆளை உள்ளே கொண்டு செல்கின்றார். உள்ளே கூட்டி சென்றால் செயலாளர் நாயகத்தினுடைய அறைக்கு சென்று விட்டார். அங்கே பார்த்தால் அதிர்ச்சி, வேறு யாரும் இல்லை, செயலாளர் நாயகம் மாத்திரம் இருக்கின்றார். பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவரும் வெளியே நிற்கின்றார்கள். கதவு பூட்டப்படுகிறது. இவர் உள்ளே வந்துவிட்டார். செயலாளர் நாயகம், அழைத்து வந்தவர், சம்பந்தப்பட்டவர் 3 பேரும் தான் நிற்கின்றார்கள். அழைத்து வந்தவருக்கு உள்ளூர பயம், என்ன ஒரு ரிஸ்கான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் தோழர், ஏதாவது நடக்குமாக இருந்தால் தான் அழைத்து வந்த நிலையில் தன் மீது பழிவிழப் போகிறதே என்று இவருக்கு ஒரு அச்சங்கலந்த அதிர்ச்சி. இருந்தாலும் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அங்கே வந்தவரை முன்னுக்கு அமரச் சொல்கிறார். நேருக்கு நேர் அமர்ந்து கொள்கிறார்கள். அமர்ந்து கொண்டால் இவர் அழைத்து வந்தவர் தன்னை சுதாகரித்து கொண்டு அழைத்து வரப்பட்டவருக்கு பின்னாலேயே போய் நின்று கொண்டார். அழைத்து வரப்பட்டவர் தன்னுடைய செயற்பாடுகளில் ஏதாவது வித்தியாசமான அசைவுகளை காண்பித்தால் உடனடியாக அவருடைய 2 கைகளையும் பிடித்துக் கொள்வது, பிடித்து ஆளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்ற நிலைப்பாட்டோடு இவர் பின்னுக்கு நின்று கொண்டிருக்கிறார். வந்தவர் செயலாளர் நாயகத்திற்கு கதையாக சொல்கிறார், பல்வேறு விடயங்களை சொல்கிறார். செயலாளர் நாயகம் நம்பும்படி எவ்வாறு தாக்குதல்கள், கடந்த கால தாக்குதல்கள், தற்கொலை தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டன,
எவ்வாறான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன என்றெல்லாம் கதையாக சொல்கிறார். செயலாளர் நாயகம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டு சரி, நான் பார்க்கிறேன், தொடர்ந்து கதைப்போம், தொடர்பில் இருங்கள் என்று செயலாளர் நாயகம் தன்னுடைய வழக்கமான பாணியிலேயே சொல்லி ஆளை அனுப்பி வைத்தவர் தன்னுடைய பாதுகாப்பு பொறுப்பானவர்கள் தோழர்களை அழைத்து, இப்போது வந்துவிட்டு போகின்றவர் பொட்டனோடு இருந்து பிரச்சனைப்பட்டு கொண்டு வந்ததாக சொல்லிவிட்டு போகிறார். ஆனால் இவர் பொட்டனோடு பிரச்சனைப்பட்டு கொண்டு வந்ததாகவோ அல்லது எனக்கு உதவுவதற்காக வந்ததாகவோ தெரியவில்லை. கடந்த காலங்களில் அனுப்பப்பட்ட தற்கொலை போராளிகளும் அதற்கு முன்னெடுக்கப்பட்ட வேவு தகவல்களும் உரிய முறையில் அமையாததால் அதனை நுணுக்கமாக ஆராய்வதற்காகத்தான் இவர் வந்துவிட்டு போகின்றார் போல் தெரிகிறது. எனவே நீங்கள் எங்களுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளில் மாற்றங்களை செய்யுங்கள் உடனடியாக என்று, அந்த பாதுகாப்பு கட்டமைப்புகள் இவ்வாறு மாற்றப்பட வேண்டும், என்னென்ன இடங்களிலே நிலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை தன்னுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பானவருக்கு சொல்லி அனுப்பியிருந்தார். தோழர் அன்று அனுமானித்தது சரி என்பது கால ஓட்டத்திலே வெளியாகிய செய்திகளூடாக நிரூபணமாகி இருந்தது. ஆக இங்கே பார்க்கப்பட வேண்டிய 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, EPDPயினுடைய செயலாளர் நாயகன் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய கோட்டைக்குள் நுழைந்த ஒருவரையே அனாவசியமான முறையில் தண்டிப்பதற்கோ அல்லது துன்புறுத்துவதற்கோ எண்ணுகின்ற ஒருவர் அல்ல. அவர் அவ்வாறான ஒரு குணாம்சம் உள்ளவராக இருந்திருந்தால் அப்போது வந்தவரை உள்ளுக்கே அமுக்கி இருக்கலாம். அடுத்தது, இங்கே இந்த விடத்திலே தமிழரசு அறிந்து கொள்ள வேண்டிய பாடம், ஒருவர் வந்துவிட்டு போகின்றார், அவர் என்ன நோக்கத்துக்கு வந்து விட்டு போகின்றார், அவருடைய மனோநிலை என்ன, அவருடைய புரிதல் என்ன என்பதை, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய பாதுகாப்பு நிலைகளை மாற்றிய தலைவராக ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய குடும்பத்துக்குள், நீங்கள் சொல்வது போன்று, தமிழரசு சொல்வது போன்று, தன்னுடைய குடும்பத்துக்குள் இருந்தவர் தன்னோடு முரண்பட்டு கொண்டு எதிரியிடம் போய்விட்டார், அவருக்கு என்னென்ன தெரியும், அவர் தனக்கு தெரிந்தவற்றை எதிரியிடம் ஒப்புவிப்பவராக இருந்தால் எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ற வகையில் திட்டமிடுவதுதானே ஒரு ஆரோக்கியமான தரப்பினுடைய புத்திசாலித்தனமாக இருக்கும். அவ்வாறு இந்த வகையான திட்டமிடலும் இல்லாமல் நான் தான் சண்டியன் என்ற பாணியிலே இருந்துவிட்டு இப்பொழுது அவர் காட்டி கொடுத்தார், இவர் காட்டி கொடுத்தார், இவர் அங்கே அமைச்சரவையிலே இருந்தார் என்று சொல்வது எந்த வகை நியாயம் என்று நான் தமிழரசை கேட்க விரும்புகின்றேன். சரி, அது எனக்கு சம்பந்தமில்லாத விடயம். தமிழரசை கேட்டார்களாம், இறுதி யுத்தத்திலே டக்ளஸ் தேவானந்தாவினுடைய பங்களிப்பு என்ன என்று. அதற்கு தமிழரசு கொடுக்கின்ற பதில், அந்த இறுதி யுத்தம் முடிவடைந்த சூழலிலே வெளிநாட்டிலே இருந்து வந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விமான நிலையத்திற்கு வருகின்ற போது அங்கே அமைச்சர்கள் எல்லோரும் சென்றிருந்தார்கள். அப்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அங்கே சென்று ஓடிச் சென்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கட்டி அணைக்கிறார். ஒரு இனம் அளிக்கப்படுகின்றது, அதற்கு காரணமானவரை இவர் தேடிச் சென்று கட்டிப்பிடிக்கிறார் என்று சொன்னால் அது எந்தளவு மோசமான செயல் என்று கூற முற்படுகிறார். அதுதான் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இறுதி யுத்தத்துக்கும் இடையில் உள்ள தமிழரசு கண்டுபிடித்த ஒரு தொடர்பு, அவ்வளவுதான். இதுக்கும் தமிழரசு சொல்லுகின்ற அந்த குடும்ப உறுப்பினர் கதையையே சொல்ல விரும்புகின்றேன். ஒரு குடும்பத்திலே பலர் இருக்கின்றார்கள். அதிலே ஒருவன் ஒரு மண்டை விரைத்தவனாக, விதண்டாவாதியாக, யாருக்கும் கீழ்ப்படியாதவனாக, யாருடைய அறிவுரைகளையும் கேட்காதவனாக செயற்படுகிறான். அவனுக்கு உலக போக்கு புரியவில்லை, பூகோள அரசியல் புரியவில்லை, தன்னுடைய மேதாவித்தனங்களால் மக்கள் அழிகிறார்கள் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வும் இல்லை. விதண்டாவாதம் கதைத்துக் கொண்டே இருக்கின்றான். தான் சண்டியன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அவ்வாறானவர்களால் அந்த குடும்பமே பாதிக்கப்படுகிறது, அந்த கிராமமே பாதிக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு குடும்பத்திலே அங்கத்தவர்களாக இருப்பவர்கள் எவ்வாறு யோசிப்பார்கள்? இந்த விதண்டாவாதியை, இந்த மண்டைக்கிறுக்கனை திருத்த முடியவில்லை. அவனுக்கு உலக நடப்புகளை புரிந்து கொள்ளுகின்ற பக்குவம் இல்லை.
சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் தவற விடுகின்றான். அதனால் அந்த குடும்பமே பாதிக்கப்படுகிறது. இவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியும் சரிப்பட்டு வரவில்லை என்று விரக்தியுறுகின்ற அந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த விதண்டாவாதி, இந்த மண்டைக்கிருக்கன் துளைந்தாவது இந்த குடும்பத்திற்கு ஒரு நல்லது நடந்தால் மகிழ்ச்சி அடையலாம் அல்லது மகிழ்ச்சி அடைவார்கள் என்ற ஒரு மனோநிலை ஏற்படும் தானே ஒரு கட்டத்திலே. அதுதான் நடந்தது. 2008ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் யார் யதார்த்தவாதி என்று தமிழ் மக்கள் வாக்களிப்பதற்காக ஏவிவிடப்பட்டார்களோ அந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மூர்க்கமாக கிழக்கிலே யுத்தத்தை தொடங்கி கிழக்கை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டது. அப்பொழுது தோழர் டக்ளஸ் தேவானந்தா சொல்கிறார், கிழக்கிலே யுத்தம் முன்னெடுக்கப்பட்ட போது வன்னி பின்தளமாக இருந்தமையினால் பெரிய சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் அரசாங்கம் வன்னியை நோக்கி படை நகர்வுக்கு தயாராகிறது. வன்னிக்குள் யுத்த நகரமாக இருந்தால் மனித பேரவலம் இடம்பெறும். எனவே ஒரு பேச்சுவார்த்தை கூடாக இந்த பிரச்சனையை நகர்த்துவதுதான் சாமர்த்தியமானது நகர்வாக இருக்கும். 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாருங்கள், நானும் பேசுகின்றேன், சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கான முயற்சியை முன்னெடுப்போம் என்று யாரும் பெறவில்லை. இது மாத்திரமல்ல, எத்தனையோ சந்தர்ப்பங்கள். இவ்வாறான சூழலிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. மக்களை விடுவியுங்கள், மக்களை விட்டுவிட்டு சண்டையை செய்யுங்கள் என்று கிளிநொச்சி வீழ்ந்ததன் பின்னரேயே, கிளிநொச்சிய இராணுவத்தினர் கைப்பற்றிய பின்னரேயே பகிரங்கமாக பல்வேறு தரப்புகளும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. EPDPயும் குரல் கொடுக்கிறது. அதற்கான போராட்டங்களை, வெகுஜன போராட்டங்களை மக்களை திரட்டி முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எதற்கும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. மக்கள் யுத்த வலயத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்படுகிறார்கள், குறுகிய பிரதேசத்துக்குள் தள்ளிச் செல்லப்படுகிறார்கள். அவ்வாறான சூழலிலே யாருக்கும் என்ன நினைப்பு தோன்றும்? மக்கள் இழுத்துச் செல்லப்படுகிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள், பட்டினி கிடக்கிறார்கள். இதை கண்டும் அந்த மனம் இறங்காமல், மக்களை தப்பிப்போவதற்கான ஒரு சூழலை அனுமதிக்காமல் தடுத்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் மக்கள் அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணமான ஒருவர் அல்லது ஒரு தரப்பு அழிவதனால் அதே குடும்பத்தைச் சேர்ந்த, அதே இனத்தைச் சேர்ந்த ஒருவர் மகிழ்ச்சி அடைவார் என்று சொன்னால் அதில் நியாயம் இருக்குந்தானே. அன்று எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா வெளிப்படுத்திய மகிழ்ச்சி சரியானது, நியாயமானது என்பதை அண்மையிலே சில நாட்களுக்கு முன்னர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட வெளிப்படுத்தி இருக்கின்றார். நேற்றைய தினக்குரல் பத்திரிகையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த நாட்டிலே எந்த ஒரு குண்டுச்சத்தமும் இடம்பெறவில்லை, குண்டுச்சத்தமும் கேட்கவில்லை என்று ஸ்ரீதரன் சொல்லியிருக்கிறார். பிரபல தமிழ் தேசியவாதியாக தன்னை காட்டிக்கொள்கின்ற ஸ்ரீதரன் சொல்லியிருக்கிறார். அன்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய டக்ளஸ் தேவானந்தா பின்னர் தன்னுடைய சுகபோக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தால் தமிழரசு சொல்வது ஒரு வகையிலே நியாயமாக இருந்திருக்கும். என்ன செய்தார் டக்ளஸ் தேவானந்தா? வீட்டிலே இருந்தாரா? சொகுசாக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து நீச்சல் தடாகங்களிலே நீராடி வவனியாவிற்கு வந்தார். வன்னியிலிருந்து வந்து இடைத்தங்கள் முகாம்களிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கான உணவுப் பொருட்களோடு 10க்கும் மேற்பட்ட லொரிகளிலே உணவுப் பொருட்களை ஏற்றி கொண்டு கொழும்பிலே இருந்த வர்த்தகர்களை ஒன்றிணைத்து அவர்களிடமிருந்து உதவிகளை பெற்று 10க்கும் மேற்பட்ட லொரிகளிலே உணவுப் பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு வவனியாவுக்கு வந்தார். வவனியாவிலே அந்த மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை கேட்டறிந்து அது தொடர்பிலே மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தோடு கலந்துரையாடி அந்த தேவைகளை நிவர்த்திப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். பின்னர் இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களில் மீளக்குடியேற்றப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அவர்களுடைய வீடமைப்பு, அத்தியாவசிய தேவைகள், அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை என்று ஓடி ஓடி உழைத்தார். தமிழரசுவிற்கு இதுகளெல்லாம் தெரியாது.
அழிந்த கிளிநொச்சி ஒரு சொற்ப வருடங்களுக்குள் மீண்டும் தலையெடுத்தது டக்ளஸ் தேவானந்தாவுடைய அந்த நடைமுறை சாத்தியமான அணுகுமுறைகளினால் தான். இந்த மக்கள் எதிர்கொண்ட அழிவுகளுக்கு ஆயுத போராட்டத்தின் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவன் என்ற வகையில் தார்மீக பொறுப்பெடுக்கிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்து அந்த மக்களுடைய வாழ்வியலை மேலும் கட்டியமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். நான் இந்த இடத்திலே தமிழரசை கேட்கிறேன், சரி, டக்ளஸ் தேவானந்தா துரோகி, தமிழின துரோகி, இனப்பற்றவர், கருணா துரோகம் செய்தவர், பிள்ளையான் துரோகம் செய்தவர், விட்டுவிடுங்கள். அவர்கள் துரோகியாக அடையாளப்படுத்தப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா தமிழினத்து விரோதி என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுகின்ற, உங்களை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொள்ளுகின்ற டக்ளஸ் தேவானந்தா மஹிந்த ராஜபக்சவை ஓடிப்போய் கட்டியணைத்து வாழ்த்து தெரிவிக்கின்றாரே என்று ஆதங்கப்படுகின்றீர்களே. நீங்கள் இனத்தின் காவலர்களாகவும் இந்த இனத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை துறந்து, தங்களுடைய இளமையை துறந்து இனத்திற்காகவே தங்களை அர்ப்பணித்த தசாவதானிகள், அட்டாவதானிகள் என்று கொண்டாடுகின்றவர்கள் வன்னியிலே மக்கள் கண் முன்னே செத்துக் கொண்டிருந்த போது கூட அவர்களை தப்பிப்போக அனுமதிக்கவில்லையே. அந்த மக்கள் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்களே, அழிக்கப்படுவதற்கான சூழலை தொடர்ந்து இறுக்கமாக்கி கொண்டிருந்தார்களே. இது எந்த வகையில் நியாயம் அல்லது இது எந்த வகையில் இனப்பற்று என்று நான் தமிழரசை கேட்டு விரும்புகிறேன். இறுதி வரையிலே யுத்தகலத்தில் நின்றதாக சொல்லிக் கொள்ளுகின்ற அரவிந்தன் என்பவர் வவுனியாவில் இருந்தவர் அண்மையிலே அளித்த ஊடக சந்திப்பிலே மே 17-18 வரையிலே தான் பொதுமக்களாக இருந்தால் என்ன, போராளிகளாக இருந்தால் என்ன, ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பத்திற்கு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டதாம். அது மட்டும் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படும், அந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் தங்களுக்கு பாதுகாப்பான சூழல் உறுதிப்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். உங்களுடைய பாதுகாப்பிற்காக, உங்களுடைய சுயநலத்திற்காக. உங்களுக்கு தெரியாதா, ஆயுத பரிவர்த்தனை தடுக்கப்பட்டு விட்டது, ஆயுதங்கள் வருகை நிறுத்தப்பட்டு விட்டது, கப்பல்கள் எல்லாம் அடி வாங்கிவிட்டது, வன்னிக்குள் நுழைந்த இராணுவம் கிளிநொச்சியை கைப்பற்றி உள்ளே நுழைந்து விட்டது. இனி யுத்தத்திலே வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அரிதாகிவிட்டது. மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், தினம் தினம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனச்சாட்சி மனதை உறுத்தவில்லையா? உங்களை நம்பியவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக பிள்ளைகளை கொடுத்த தாய்மார் கதறுகிறார்கள். உங்களை நம்பி பிள்ளைகளை அனுப்பியவர்கள் கதறுகிறார்கள். செத்துக் கொண்டிருக்கிறார்கள் பட்டினியால். குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கே அக்கறை இல்லை என்றால் நீங்கள் எதிரியாக அடையாளப்படுத்துகின்ற சிங்களவனுக்கு அல்லது சிங்கள அரசாங்கத்திற்கு எங்களுடைய மக்கள் மீது எவ்வாறு அக்கறை வரும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலே மக்களை அழித்திருக்கின்றது, அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று இன்னொரு மூத்த ஊடகவியலாளர் நண்பர் ஒருவர் அண்மையிலே சொல்லியிருந்தார். ஐயா, அவர்கள் கெட்டவர்கள், அவர்கள் எங்களை நசுக்க முற்படுகிறார்கள் என்றுதானே நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை எங்களுடைய கைகளை எடுத்தோம். அப்ப எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய, எங்களுடைய மக்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? எங்களுடையதா அவர்களுடையதா? அவர்கள் பாதுகாப்பார்கள், அவர்கள் எங்களுக்கு நல்லது செய்வார்கள், எங்களுடைய உரிமைகளை எங்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்க மாட்டார்கள் என்று நம்பியிருந்தால் ஏன் நீங்கள் ஆயுதங்களை கையில் வைத்திருந்தீர்கள்? எப்பொழுது அந்த நம்பிக்கை வந்ததோ அப்போது ஆயுதங்களை போட்டுவிட்டு போயிருக்கலாமே. போய் இந்த தேசிய நல்லிணக்கத்தோடு இணைந்திருக்கலாமே, அல்ல வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாமே. யுத்தத்திலே வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட பின்னராவது, குறைந்தபட்சம் ஆனந்தபுரத்திலே இடம்பெற்ற சமரின் பின்னராவது அந்த முடிவை எடுத்து மக்களை நீங்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுங்கள், நீங்கள் எங்கே போவதாக இருந்தாலும் போங்கள் என்று அனுமதித்திருந்தால் இந்த மனித பேரவலம் இடம்பெற்றிருக்குமா? இன்று மக்களாவது, பல்லாயிரக்கணக்கான மக்களாவது எம்மோடு வாழ்ந்திருப்பார்கள்.
அரசியல் அதிகாரமாவது இப்போது இருப்பதை விட கொஞ்சம் பலமானதாக இருந்திருக்கும். தற்போது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் பென்னியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் சற்று அதிகமானதாக இருந்திருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இன்று நிபுணர் குழு அறிக்கையான தரிசமன் அறிக்கையிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்த தோல்வியை நோக்கி செல்கின்றது என்பது தெளிவாக உணர்ந்த பின்னரும் மக்களை யுத்த வலயத்துக்குள் தடுத்து வைத்திருந்து அவர்களுடைய உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்த தரப்பு ஒரு யுத்த குற்ற மீறலை செய்திருக்கின்றது என்று. அப்போ இந்த இனத்தை அளித்தது யார்? டக்ளஸ் தேவானந்தாவா? எந்த விதமான தீர்க்க தரிசன பார்வையும் இல்லாமல் இருந்ததுதான் முள்ளிவாய்க்கால் வரை யுத்தம் இழுத்துச் செல்லப்பட்டு அங்கே மக்கள் அழிக்கப்பட்டதற்கு காரணம் என்று. இதனை புரிந்து கொள்ளாமல் அல்ல புரிந்து கொண்டும் அதனை திசை மாற்றும் நோக்கோடு அவர் காரணம் இவர் காரணம். நண்பர் தமிழரசுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம், தயவு செய்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலங்களிலும் இவ்வாறான அரசியல் ஆய்வாளர்களும் பத்தி எழுத்தாளர்களும் தான் இந்த போராட்டத்தை தவறான வழியிலே வழிநடத்தி இருக்கின்றார்கள். ஏன் டிபிஎஸ் ஜெயராஜ், அண்மையிலே உயிரிழந்த டிபிஎஸ் ஜெயராஜ் கூட தன்னுடைய கட்டுரையிலே யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னரான ஒரு கட்டுரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். 3 காரணங்களை சொல்லியிருக்கிறார். யுத்தம் தோல்வியிலே முடிந்ததற்கான 3 காரணங்களை. 1, புலிகள் அமைப்பிலிருந்து கருணா வெளியேறியது. 2, புலிகளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், புலிகள் இந்த உலகத்திலேயே பாரிய சக்தி, முப்படைகளையும் கொண்ட சக்தி என்று மக்களை நம்ப வைத்தது. அதை புலிகளின் நம்பியது. இந்த 3 தான் காரணம் இந்த தோல்விக்கு என்று டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்டுரையிலே தெரிவித்திருக்கின்றார். ஆக நண்பர் தமிழரசு அவர்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இனம் தோல்வியிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் தன்னை மீண்டும் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதிர்காலத்திற்கு சரியான வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும். நாங்கள் எங்கே தவறிழைத்தோம், எங்கே நாங்கள் சறுக்கினோம் என்ற விடயங்கள் வெளிப்படையாக பிளாக் அண்ட் ஒயிட் என்று சொல்வார்கள், கருப்பு வெள்ளையாக ஆராயப்பட வேண்டும். யாரையும் பாதுகாப்பதற்காக அல்லது மக்களை திருப்திப்படுத்துவதற்காக தவறான விமர்சனங்களை, தவறான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டே இருப்போமாக இருந்தால் எதிர்காலத்திலும் எங்களுடைய இனத்தை, இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய இருப்பை பாதுகாக்க முடியாமல், தக்க வைக்க முடியாமல், வலுப்படுத்த முடியாமல் போகும். ஆகவே இனியாவது மனச்சாட்சியோடு, சுய சிந்தனையோடு சரியான விடயங்களை, சரியான ஆய்வுகளை, உண்மைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். தவறுகள் நடந்திருக்கின்றது, அந்த தவறுகளை நாங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த தவறுகள், அவ்வாறான தவறுகள் எதிர்காலத்திலே ஏற்படாத வண்ணம் முன்னோக்கி நகர்ந்தால்தான் எங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும். அதை புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இவ்வாறான ஊடகங்கள், இவ்வாறான ஊடகவியலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.